சென்னையில் தீரன் சின்னமலை பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றார். சென்னையில் தீரன் சின்னமலை பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த காரணத்தினால் இபிஎஸ் மீது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருந்து வந்தார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிருப்தியில் இருந்து வந்த ஜெயக்குமார் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அதிருப்தி நீங்கியதால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரே விழாவில் ஜெயக்குமார் பங்கேற்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தீரன் சின்னமலை பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த காரணத்தினால் இபிஎஸ் மீது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருந்து வந்தார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது இபிஎஸ் உடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் சென்னை கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு அரசியல் கட்சியினர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வராங்க. அந்த அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தீரன் சின்னமலையினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வில் அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் பங்கேற்று இருப்பது தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியுடன் அவர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருப்பது தற்போது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக செய்தியாளர் சந்திப்பை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்த ஜெயக்குமார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததனால அதிருப்தியில் இருப்பதாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. கடந்த 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அவர் வெளியிட்ட இந்த வாழ்த்து செய்தியில் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படம் இல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்த்து செய்தியை பகிர்ந்திருந்து குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.